பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின 2வது நிருபத்தின் முதல் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாய நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று ஒரு லெட்டர் கொரிந்து சபைக்கு உள்ள எல்லாம் இன்னும் நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிற லெட்டர்னு சொல்லி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. அதாவது மனதார வாழ்த்துறாங்க. வாழ்த்துதல், கிருபையும் சமாதானமும், அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி மனதார ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எப்பவுமே ஆண்டவரை நாம் துதிக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம்மளோட வாயிலிருந்து எப்போவுமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது, அதுதான் நம்ம துதிக்கிற நம்ம ஆண்டவரை துதிப்பதற்காக தான், ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மளை வைத்து வைத்திருக்கிறார். நான் எப்போதும் நம் வாயிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுதான் அவர் வாழ்த்துறாரு. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் தேவனும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி அவர் என்ன சொல்கிறார் என்றால், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே நமக்கு இதை வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆறுதலின் தேர்தலையும் தருகிறது தேவன் ஒருவரே. இந்த உலகத்தில் யாருமே நமக்கு ஒரு டெம்பரவரியாக மனிதர்கள் ஆறுதல் கொடுக்கலாம், ஆறுதல் செலுத்த வரலாம், ஆறுதல் சொல்ல வரலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் எல்லா சூழ்நிலையும் நம்மளுடைய உள்ளத்தின் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர். நமக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவன் ஒருவரே. தேவனால் எங்களுக்கு ஆறுதல் அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளலாகும்படி. அதை என்ன சொல்கிறேன்னா, எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளலாகும்படி. அந்த பவுல் தீமோத்தேயு, அவன் சகோதரனாகிய தீமோத்தேயு கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைகளுக்கு அவர் சொல்கிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அநேக உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள் பட்டு அவருக்குள்ள அந்த அனுபவம் இருக்குது, நிறைஞ்சிருக்கு. பாருங்கள், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்புகள் வந்ததுன்னா அப்படிப்பட்ட பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நம்ம ஆறுதல் செய்கிறதுக்கு நம்ம அந்த கஷ்டத்தினுடைய நடந்து போகும்போது தான் முழுமையான ஆறுதலை கொடுக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துட்டிங்கன்னா, அவர் படாத வேதனை இல்லை, படாத கஷ்டம் கிடையாது. எத்தனையோ வேதனைகள், பாடுகள், உபத்திரங்களை எல்லாம் தாண்டி சகித்து ஆண்டோடைய பலத்தில் அவர் வந்திருக்கிறவர். அப்போ அப்படிப்பட்ட பலனை அந்த மாதிரி பாடுகள், வேதனைகளுடைய கடந்து வந்தனால தான் அவர் சொல்கிறாரு, எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். பாருங்கள், மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுக்கு நாங்கள் திராணி, எங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறபடி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் பவுலுக்கு வருகிற சகல உபத்திரங்களிலேயும் யார்? தேவனே, அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அநேக உபத்திரங்கள் வரும்போதும் ஆறுதல் செய்கிறது தேவன் ஒருவரே. இவர் பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது
மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறதுக்கு அவருக்கு திராணி இருக்கிறபடி யார் தேவனே அவர்களுக்கு திராணி ஏற்படுத்தி பலனை ஏற்படுத்தி, அதே போல் அவங்களுக்கும் உபத்திரம் வரும்போது தேவனே ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆறுதலின் தேவன் நம்மளோடே இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நமக்குள்ளே வசிக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். எப்போதும் அந்த ஒரு நினைவுகளே நாம் நடக்க வேண்டும். அப்படி பயணிக்கும்போது நான் தனியாக இல்லை, என் கூட தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எனக்குள்ளே தான் வசிக்கிறார், எனக்குள்ளே தான் இருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் பயணிப்போம் என்றால் நம் வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இடர்பாடுகள் என்ன வந்தாலும் ஆறுதல் செய்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்போட, ஆண்டவரே நான் தனியாக இல்லை, ஆண்டவரே என்னோட தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆறுதல் செய்கிற தேவன் நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி ஒரு புதிய மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 5வது மாதமாகிய மே மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை காண்பதற்கு எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா இந்த புதிய மாதத்தில் அநேக ஆசீர்வாதத்தினால நன்மைகளாலே ஆண்டவரே அப்பா நீங்கள் நடத்தப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையே நம்பியிருக்கிற அப்பா எங்களை நீங்கள் பூரண சமாதானத்தோடு நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த மாதத்தில் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் எஸ்அப்பா நீங்கள் ஆறுதலை தேர்தலை தந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆறுதலின் தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன். எந்த உபத்திரமோ, நிந்தைகளோ, நெருக்கங்களோ, இடர்பாடுகளோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா பரலோகத்திலே விட்டிருக்கிற என் தேவன் அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளும் நீர் வாசம் செய்கிறீர். எங்களுக்கு ஆறுதலை செய்கிறீர், ஆறுதலை தருகிறீர், தேர்தலை தருகிறீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இந்த புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி தகப்பனே. உடைய புதிய கிருபைகளை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.